இயேசு ஒரு நாள் கலிலேயாவுக்கு போற வழியில சிக்கார் அப்படிங்கிற ஊருக்கு போனாரு. நண்பகல் வேளையில அவரு ரொம்ப களைப்பாகி ஒரு கிணத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாரு. அப்போ அந்த கிணத்துல தண்ணி எடுக்க ஒரு சமாரிய பெண் அங்க வந்தாங்க. இயேசு அந்த பெண் கிட்ட குடிக்க எனக்கு தண்ணீர் கொடுங்க அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த பெண், நீங்க யூதர், நானும் சமாரிய பெண், நீங்க என்கிட்ட குடிக்க தண்ணீர் கேக்குறது எப்படி அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா அந்த காலத்துல யூதர்கள் யாரும் சமாரியர்கள் கிட்ட பேச மாட்டாங்க. திரும்ப இயேசு அந்த பெண்ணை பார்த்து, குடிக்க தண்ணீர் கேக்குறவரு யாருன்றத நீங்க தெரிஞ்சிட்டு இருந்தா நீங்களே அவர்கிட்ட கேட்டிருப்பீங்க, அவரும் உங்களுக்கு வாழ்வு தரும் தண்ணீரை கொடுத்திருப்பாரு அப்படின்னு சொன்னாரு. உடனே அந்த பெண், உங்ககிட்ட தண்ணீர் இறைக்க வாளி கூட இல்ல, கிணறும் ஆழமானது, அப்புறம் எப்படி வாழ்வு தரும் தண்ணீர் கிடைக்கும்னு சொல்லி எங்கள் தந்தை யாக்கோப்பை விட நீங்க பெரியவரா? அவரே இந்த கிணத்தை எங்களுக்கு வெட்டி கொடுத்தாரு அப்படின்னு அந்த பெண் சொன்னாங்க. இயேசு அந்த பெண் கிட்ட, இந்த தண்ணீரை குடிக்கிற ஒவ்வொருவருக்கும் திரும்பவும் தாகம் எடுக்கும், நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிற யாருக்கும் எப்பவுமே தாகம் எடுக்காது, நிலைவாழ்வு அளிக்கும்னு சொன்னாரு. உடனே அந்த பெண், ஐயா அந்த தண்ணீரை எனக்கு கொடுங்க, அப்போ எனக்கு தாகமும் எடுக்காது, நான் தண்ணீர் எடுக்க இந்த கிணத்துக்கு வர தேவையும் இருக்காதுன்னு சொன்னாங்க. இயேசு அவங்கள பார்த்து, நீங்க போய் உங்க கணவரையும் இங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அந்த பெண், எனக்கு கணவர் இல்லையேன்னு சொன்னாங்க. அதுக்கு இயேசு மறுமொழியா, எனக்கு கணவர் இல்லைன்னு நீங்க சொல்றது சரிதான், உங்களுக்கு 5 கணவர்கள் இருந்தாங்க, இப்போ உங்க கூட இருக்கிறது உங்க கணவர் இல்ல, நீங்க சொல்றது சரிதான் அப்படின்னு சொன்னாரு. இத கேட்டதும் அந்த சமாரிய பெண்ணுக்கு அதிர்ச்சியா இருந்தது. உடனே அந்த பெண், ஐயா நீங்க ஒரு இறைவாக்கினர்னு கண்டு கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஊருக்குள்ள போய், மெசியா வந்திருக்காரு, நான் பார்த்து அவர்கிட்ட பேசினேன், நீங்களும் வாங்கன்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாரையும் இயேசு கிட்ட கூட்டிட்டு போனாங்க. இயேசுவும் அவங்க எல்லாருக்கும் இறையாட்சி குறித்த நற்செய்தியை அறிவிச்சார்.